நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில இலக்கண வகுப்பில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொன்னால் செய்வினை, பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொன்னால் செயப்பாட்டு வினை. ஒரு செயலை நான் செய்கிறேன் அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸ். ஒரு செயல் என்னால் செய்யப்படுகிறது அப்படின்றது வந்து பேசிவ் வாய்ஸ். இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் வந்து முக்கியமான தேவை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது தேவை. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பர்ஃபெக்ட் வாக்கியங்களில் யூஸ் பண்ணியிருப்போம். பர்ஃபெக்ட் வாக்கியங்கள்லாம் என்ன? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது பேசிவ் வாய்ஸில் கண்டிப்பாக வரும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்ததுன்னு சொன்னால் இஸ்ஸு, ஆறு அப்படின்ற மாதிரி வரும். பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் வாஸு, வேறுன்னு வரும். ஃப்யூச்சர் டென்ஸாக இருந்தால் ஷால், வில், அது வந்து வில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து முக்கியமான விஷயம். ஒரு வாக்கியம் வந்து நிகழ்காலத்தில் இருந்ததுன்னு சொன்னால் ஆம், இஸ், ஆர், எது அந்த இடத்துல பிரயோகம் ஆகுமோ அது வரும். ஒரு வாக்கியம் வந்து கடந்த காலத்தில் இருந்ததுன்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸில் இருந்ததுன்னு சொன்னால் வாஸு, வேர்னு வரும். ஒரு வாக்கியம் வந்து ஃப்யூச்சர், எதிர்காலத்தில் இருந்ததுன்னு சொன்னாக்கா வில் அப்படின்றது வரும். இதை வந்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான தேவை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது வேணும். இது சிம்பிளில் வரும். பர்ஃபெக்ட் வாக்கியங்களில் உங்களுக்கு எப்படியோ தெரியும், ஹேவ்னு வரும் இல்லையா? ஹேவ், ஹேஸ்ன்னு இருக்குது. அதோடு நம்ம வந்து பீன் அப்படின்றத சேர்ப்போம். பிஇஎன், பீன் அப்படின்றத சேர்ப்போம். சேர்த்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றத சேர்ப்போம். அது வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு ஸ்டெப்பாக நம்ம போவோம். ஓகே, இப்போ என்னன்னு சொன்னால் ஆக்டிவ் வாய்ஸு வந்து செய்வினைன்னு சொல்லியிருக்கேன், பேசிவ் வாய்ஸ் வந்து செயப்பாட்டு வினைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஐ இன்வைட் ஹிம், நான் அவனை அழைக்கிறேன். இங்கே இந்த செயலை செய்கிறது யார்? நான் அவனை அழைக்கிறேன் வரும்போது இந்த செயலை செய்யணும். ஸோ ஐ இன்வைட் ஹிம். இப்போது என்னை வந்து மற்றவங்க வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே யார் செயலை செய்கிறாங்க? நான் செய்யலை, மற்றவங்க செய்கிறாங்க. ஓகேயா? அப்போ வந்து நான் அழைக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லணும். முதல்ல வந்து ஐ இன்வைட், நான் அழைத்தேன். அடுத்தது வந்து நான் அழைக்கப்பட்டேன், நான் அழைக்கப்பட்டேன். ஸோ ஐ ஆம் இன்வைட்டட். இங்கே ஆம்னு வந்திருக்கு, ஐ வந்திருக்கு. ஐ இன்வைட்னாலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லி தெரியும். சிம்பிளில் ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ ஐ இன்வைட், ஐ ஆம் இன்வைட்டட்னு வரும்போது நல்லா பாருங்கள். இங்கே வந்து ஐ அப்படின்றது இருக்குது, ஆம்ன்றது இருக்குது, இன்வைட்டட் அப்படின்ற ஒரு வார்த்தை, தட் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இன்வைட், இன்வைட்டட், இன்வைட்டட் அப்படின்னு தான் வரும் இல்லையா? ஐ செலக்ட், நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஐ ஆம் செலக்டட், நான் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். ஆம்னு வருதுனால தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். செலக்டட் சார், பாஸ்டன் சார்ச்சுன்னு சொல்லக்கூடாதுங்க. இங்கே வந்து ஐ செலக்ட், நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஐ ஆம் செலக்டட், நான் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். அது பேசிவ் வாய்ஸ். ஹீ இன்வைட்ஸ், அவன் அழைக்கிறான். செயலை செய்கிறது அவன், இன்வைட் பண்ணுறான். ஹீ இன்வைட்ஸ். ஹீ இஸ் இன்வைட்டட், அவன் அழைக்கப்படுகிறான். அந்த செயலை செய்கிறது அவன் செய்யலை, மற்றவங்க வந்து அவனை இன்வைட் பண்ணுறாங்க, அவன் அழைக்கப்படுகிறான். இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா சப்ஜெக்ட்டுக்கு பிறகு வந்து ஆக்சிலரி வெர்ப் ஆம்னு வந்திருக்கிறத பார்க்கலாம். அப்புறம் அந்த வேர்ப் இருக்குது இல்லையா, அந்த செலக்ட் அப்படின்றது செலக்டட்னு மாறுறது. இதை நீங்கள் நல்லா கவனிக்கலாம். இப்போது ஹீ செலக்ட்ஸ்னால் ஹீ இஸ் செலக்டட். இப்போது ஆம்னு வந்திருக்காங்க இல்லையா? இப்போ இஸ்ன்னு வந்துடும்போது, அதாவது ஹீ செலக்ட்ஸ், தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ, ஷீ, இட் வரும்போது எஸ், அந்த தட் இஸ் அது வரும்போதே ஐஎஸ், இஸ்ன்றது வரும்ன்றது தெரியும். ப்ளூரலாக இருந்தால் ஆர் அப்படின்றது வரும்னு தெரியும் இல்லையா? ஹீ செலக்ட்ஸ், ஹீ இஸ் செலக்டட். ஹீ என்பது சப்ஜெக்ட். அந்த ஐயாக இருக்கிறது, ஆம்னு இருக்குது இல்லையா, அது வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஐயாக இருந்தால் ஆம்னு வரும். அதை இஸ் அப்படின்னு வந்ததுன்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். ஹீ, ஷீட்டுடன் இஸ்ன்றது வரும். அப்புறம் வி, தே, யூ அப்படின்னு வந்ததுன்னா ஆர்னு வரும். இதெல்லாம் முன்னாடியே பார்த்தது தான்.
இல்லையா? I am, then we are, then you are, he is, she is, it is, they are எல்லாமே பார்த்துருக்கோம். அந்த 3 இதையும் ரீகால் பண்ணணும் நீங்கள். அது மறந்துட்டீங்கன்னு சொன்னால் இது கஷ்டமாயிடும். அதனால தான் ஃபவுண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்ப நிலை பாடங்களெல்லாம் அப்படி தூசு தட்டி எழுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வரும்போது உங்களுக்கு சொன்ன உடனே புரிஞ்சிடும். ஆக்சிலரி வெர்ப் வரும், ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறது வரும் அப்படின்னு சொல்லும்போது ஆம் இஸ் ஆறு, பாஸ்ட் டென்ஸில் வரும் வாஸ் வேறு, ஃப்யூச்சரில் வரும் ஷால் வில்லு அப்படின்றது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். ஓகேயா? அப்படி இருந்ததுன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு பாசிவ் வாய்ஸில் எப்படி ஒரு வாக்கியம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பாசிவ் வாய்ஸில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஒரே ஒரு 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 சென்டென்ஸ் வச்சு பார்க்கலாம். ஐ ரைட் ஏ லெட்டர். ஐ ரைட் எ லெட்டர். ஐன்றது சப்ஜெக்ட், ரைட்ன்றது ப்ரெடிகேட், எ லெட்டர் ஒரு கடிதம்ன்றது ஆப்ஜெக்ட். நான் எதை எழுதுகிறேன், ஒரு கடிதம் எழுதுகிறேன், அது ஆப்ஜெக்ட். இப்போது இது ஐ ரைட் எ லெட்டர் அப்படின்றது அந்த செயலை செய்கிறது யார், நான் செய்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். இப்போது அந்த லெட்டரை வச்சு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அந்த லெட்டரை வச்சு சொல்லும்போது அது பாசிவ் வாய்ஸாக மாறிடும். எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஐ ரைட் எ லெட்டர். A letter is written by me. A letter is written by me. அப்படின்னா பை மீ எப்படி சார் வருது அப்படின்றது, இந்த ஐன்றது எப்படி பை மீன்னு வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு டேபிள் இருக்குது. எதெல்லாம் மாறும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும்போது எதெல்லாம் மாறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் ஐன்னு வந்ததுன்னு சொன்னால் பாசிவ் வாய்ஸில் பை மீ அப்படின்னு வரும். ஆக்டிவ் வாய்ஸில் ஹீன்னு வந்ததுன்னு சொன்னால் பாசிவ் வாய்ஸில் பை ஹிம் அப்படின்னு வரும். ஆக்டிவ் வாய்ஸில் ஷீ அப்படின்னு வந்ததுன்னா பாசிவ் வாய்ஸில் பை ஹர் அப்படின்னு வரும். ஆக்டிவ் வாய்ஸில் யூன்னு வந்ததுன்னு சொன்னால் பாசிவ் வாய்ஸில் பை யூ அப்படின்னு வரும். தேன்னு வந்ததுன்னா பை தெம் அப்படின்னு வரும். இந்த டேபிளில் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? ஐனா பை மீ, ஹீனா பை ஹிம், ஷீனா பை ஹர், யூனா பை யூ, தேனா பை தெம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது அந்த இன்வைட்டுன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு ஒரு வாக்கிய அமைப்பு முறை எப்படின்னு பார்க்கலாம். இல்லைனா செலக்ட்னு வச்சுக்கலாம். இன்வைட் போல் செலக்ட். ஐ செலக்ட் ஹிம். ஐ செலக்ட் ஹிம் அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸ். நான் அவனை தேர்ந்தெடுக்கிறேன். ஓகேயா? ஐ செலக்ட் ஹிம். இப்போ ஹிம்னு வந்திருக்கு. அந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும், ஆக்சிலரி வேர்ப் வரும், வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறும். இந்த 4 இது சப்ஜெக்ட் இன்டு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் இன்டு சப்ஜெக்ட், தென் ஆக்சிலரி வேர்ப், predicate into past participle. So you have it in your mind. I invite him. He is invited by me. So இங்கே ஹீன்றது by me, ஐன்றது by me மாறிடுச்சு. He is invited by me. himன்றது நான் முதல்ல கொண்டு வர ஹீன் மாறுறது. So I invite him. He is invited by me. இது present tenseல இருக்கு. இதுவே ஐ இன்வைட்டட் ஹிம் பாஸ்ட் டென்ஸ். ஐ இன்வைட்டட் ஹிம். ஸோ ஐ இன்வைட்னா ப்ரெசன்ட் டென்ஸு, ஐ இன்வைட்டட் ஹிம்னா பாஸ்ட் டென்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஹீ இஸ்னு வராது. ஹீ வாஸ் இன்வைட்டட் பை மீ. ஹீ வாஸ் இன்வைட்டட் பை மீ. ஆக்டிவ் வாய்ஸில் ஹீ இஸ் இன்வைட்டட், ஐ இன்வைட்டட் ஹிம்னு வந்ததுன்னு சொன்னால் ஹிம் முன்னாடி கொண்டு வரும். ஹிம்மை கொண்டு வரும்போது ஹீ வருது. அப்புறம் அந்த பாஸ்ட் டென்ஸ்னு சொல்கிறதுக்கு வாஸ்ன்னு போடுவோம். அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இன்வைட்டட்னு வரும். ஐன்றது எப்படி வருது, பை மீ அப்படின்னு மாறுது. இந்த சேஞ்ச் நல்லா கவனிங்க. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
ஆக்டிவ் வாய்ஸில் வந்து சாதாரணமாக வீட்டுக்கெலாம் வந்து தபால்காரர் அந்த காலத்துலாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ கொரியர் மேன் வரான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த கொரியர் மேன் அப்படின்னா கொரியர் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். த கொரியர் பர்சன் டெலிவர்ஸ் த லெட்டர்ஸ். டெலிவர்ஸ் விஆர்எஸ் சப்ஜெக்டோட எஸ் சேர்க்குறோம். த கொரியர் பர்சன் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா த போஸ்ட்மேன்னே போட்டுக்கோங்க. த போஸ்ட்மேன் டெலிவர்ஸ் த லெட்டர்ஸ். டெலிவர்ஸ்னு பார்த்த உடனே இது ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். வெர்போட எஸ் சேர்த்துருக்கோம். பட்டுவாடா செய்தல்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது த போஸ்ட்மேன் டெலிவர்ஸ் த லெட்டர்ஸ். இப்போது என்ன வருது? த போஸ்ட்மேன்றது சப்ஜெக்ட், டெலிவர்ஸ் அப்படின்றது ப்ரெடிகேட், த லெட்டர்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்டை தூக்கி சப்ஜெக்டாக மாற்றணும், சப்ஜெக்டை தூக்கி ஆப்ஜெக்டாக மாற்றணும். டெலிவர்ஸ்னு வருது, இது ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்கு இல்லையா? இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்போது இங்கே என்ன ஆக்ஸிலரி வெர்ப் சேர்க்கலாம் அப்படின்றத பாருங்கள். டெலிவர்ஸ் அப்படின்றது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வரும்னா என்ன வரும் அப்படின்றத பாருங்கள். ஓகே, எப்படி சொல்லலாம்? த போஸ்ட்மேன் டெலிவர்ஸ் த லெட்டர்ஸ்னு சொன்னோன்னா த லெட்டர்ஸ் ஆர் டெலிவர்ட் பை தி போஸ்ட்மேன். பை தி இங்கே முன்னாடி பைன்னு சேர்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி வந்துடும். த லெட்டர்ஸ் ஆர் டெலிவர்ட் by the postman. the postman வருது, by the postman. by அப்படின்றது முன்னாடி சேர்த்துருக்கோம். the letters are ARனா present tense. the letters are delivered. அது கூட வந்து letter அப்படின்னா is. லெட்டர்ஸ்னு வரும்போது பன்மை. ஸோ the letters are delivered by the postman. பாஸ்ட் டென்ஸில் என்னன்னு பார்த்தோம். the letters அதாவது த போஸ்ட்மேன் டெலிவர்டு த லெட்டர்ஸ்னு வந்துடுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம் டெலிவர்ஸ். த போஸ்ட்மேன் டெலிவர்டு த லெட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்போ எப்படி மாறி வரும்? த லெட்டர்ஸ் வேர் டெலிவர்டு பை தி போஸ்ட்மேன். த போஸ்ட்மேன் டெலிவர்டு த லெட்டர்ஸ். த லெட்டர்ஸ் வேர் டெலிவர்டு பை தி போஸ்ட்மேன். ஞாபகம் இருக்கா? ஓகே, ஃப்யூச்சரில் வரும்போது த போஸ்ட்மேன் வில் டெலிவர் த லெட்டர்ஸ். ஃப்யூச்சரில் த போஸ்ட்மேன் வில் டெலிவர் த லெட்டர்ஸ். இப்போ இங்கே எப்படி வரும் அப்படின்னு சொன்னாக்க அந்த வில்க்கு பக்கத்தில் ஒரு பிஇ அப்படின்றத சேர்த்துக்கலாம். பிஇ வேர்ப்ஸில் வந்து பிஇன்னு வரும். ஸோ அதை வந்து பாசிவ் வாய்ஸில் மாற்றும்போது அந்த வில்லோட ஒரு பிஇ அப்படின்றத சேர்த்துக்கணும். த லெட்டர்ஸ் வில் பி delivered by the postman. ஆக்டிவ் வாய்ஸில் என்ன வருதுன்னு சொன்னால் the postman will deliver the letters. passive வாய்ஸில் the letters will be delivered by the postman. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறுறது, ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறுறது. தென் இங்கே இருக்கக்கூடிய அந்த வில் பி அப்படின்ற ஆக்சிலரி வேர்பு வில் வந்து வில் பின்னு மாறுறது. தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றத ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஐ திங்க் இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு, சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா? இப்போது வந்து இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம். நான் ரொம்ப போகணுன்னு சொன்னால் இதுவாக இருக்கும். ஸோ மீனும் வந்து எப்படி நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பார்க்குறது, பாஸ்ட் பர்ஃபெக்டில் பார்க்குறது, ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் பார்க்குறது அப்படின்றத அடுத்த வகுப்பில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கீஸ்.